வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறதான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. உதாரணத்துக்கு வந்து ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பொது பலன்கள் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ தசாபுத்தி பலன்களை உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்த நடக்குதோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலே இருக்கிறார். அதுவும் கேதுவுடைய சாரத்தில் போகும்போது வேலை விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் சின்ன சின்ன நெருக்கடிகள், கடன் சம்பந்தமான விஷயங்கள், சின்ன நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். ஸோ அது வந்து 6-8 வேலையில் வந்து நிறைய நெருக்கடிகள், நிறைய கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன், 2-7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ ஏதாச்சும் வந்து வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3-6ஆம் அதிபதியான புதன். ஸோ புதனும் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான விஷயங்கள் என்னென்னா, அது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போய் அது வந்து சிறப்பான விஷயங்களும் நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கும். அது வந்து இப்போ வந்து சுக்கிரன் வந்து இப்போ சூரியனுடைய சாரத்தில் போகும்போது, சூரியனுங்கிறது 5ஆம் அதிபதி. ஸோ 3, 6, 5, 9 நிறைய விஷயங்கள் குழந்தைகளுக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் அலைச்சல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல விஷயம்தான். அது வரும்போது 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரீதியில் வந்து நல்ல லாபங்கள், தன லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். தாயார் சார்ந்த விஷயங்கள் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, காதல் கை கூடுவதற்கான வாய்ப்பு, திருமணமானவருக்கு வந்து குழந்தை உருவாவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது புதிய வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு, நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும் வேலையில் வந்து கொஞ்சம் கடினத்தன்மை இருக்கும். ஸோ டே டு டே லைஃப்பில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு டஃப்பாக இருக்கிறதுக்கான ஃபீல் நிறைய இருக்கும். 7ஆம் அதிபதியான சுக்கிரன் சுக்கிரன் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது ஏதாச்சும் சுப நிகழ்ச்சிகள், திருமணம் சார்ந்த உறவுகளாக வந்து ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம ஏதாச்சும் வெடுக்கொடுக்குன்னு பேசுறது கொஞ்சம் விரோதங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். அதுவும் வேலை செய்கிற இடங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யார்ட்டையும் வந்து ரொம்ப கொஞ்சம் ஏடாவிடமாக பேசினா கொஞ்சம் விலகி நில்லுங்க, எதுவும் வார்த்தையை விட்டுறாதீங்கன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் சில அவமானங்களும் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். வேலையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறவங்க கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கிறது தான் உண்மையான விஷயம். 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான குரு 2ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்தவர்கள் வந்து நல்ல பொருள் வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு சுற்றுலா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. ஸோ நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும் அப்படின்றது வெளிநாடு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 10ஆம் அதிபதியான சனி வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. அதுவும் சனி வந்து குருவின் சாரத்தில் போகும்போது பெருத்த லாபங்களையும் பெரிய ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றம்லாம் ஒரு வழிபாடு ரொம்ப அவசியம். இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இனிமேல் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்தவர்கள் எப்படி இருக்கும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல ரீதியில் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி வந்தவங்களுக்கு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு, தாயார் நன்மைகள்லாம் ஏற்படுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்த கட்டத்திற்கான வளர்ச்சிகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பெருத்த லாபங்கள் வருவதற்கான சொத்துக்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் வந்து பெரும் லாபங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி 5ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சியும், குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறமா உங்களது 6ஆம் அதிபதியான புதன் 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் நடைமுறையில் வந்து கொஞ்சம் வந்து சிக்கல்கள் வருவதற்கான கொஞ்சம் பார்த்துக்கணும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த பார்த்தீங்கன்னா ராகு வந்து 12ல் இருந்து அது வந்து உங்களுக்கு புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், மறைமுகமான லாபங்கள்லாம் வருவதற்கான வேலையில் வந்து நிறைய அலைச்சல்கள் இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஆனால் வருமானம் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடக்கும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது சிறப்பான ஒரு நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு. அதுவும் வந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது பெரிய வளர்ச்சிகள், ஆன்மீக சுற்றுலா போவதற்கான வாய்ப்புலாம் சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கும். பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
நல்ல லாபங்களை நல்ல ஏற்றங்களை தருவதற்கான பெருத்த பொருள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் நினச்ச இடத்துல வந்து பணம் வர்றதும் தொழில் ரீதியான விஷயம் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருந்து அது வந்து கேதுவுடைய சாரத்தில் சூரியனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் வக்கீல்களுக்கெல்லாம் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து 6ல் இருந்து 6ஆம் அதிபதியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை, சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் கெடுபடிகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வருமானத்துக்கு எந்த குறைவும் இருக்காது. நம்ம அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கும் சுக்கிரன் வந்து 2ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறது வந்து பஞ்சபட்சி சாஸ்திரம். ஸோ பஞ்சபட்சி சாஸ்திரம் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாதுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பஞ்சபட்சி வந்து ரொம்ப சிறப்பான ஒரு சயின்ஸு. இதுவரை வந்து என் வாழ்நாளில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 வருஷத்துக்கு மேலே வந்து நான் இதை வந்து அப்ளை பண்ணிட்டு வரேன். எங்கேயுமே தோற்றதே கிடையாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக சொல்ல போகும்போது பஞ்சபட்சி வந்து எந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகுதுன்னா, நான் வந்து ஒரு வீட்டுக்கு குடியேற போகும்போது பஞ்சபட்சி மூலியமாக ஒரு அரசு நல்ல ஒரு அதிகார பட்சியாக இருக்கும்போது நான் அந்த வீட்டுக்குள்ளே போனேன். என்னோடய வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதில் வந்து என் லைஃப் டேர்ன் ஆயிடுச்சு. ஸோ பெரிய லெவலில் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறுவதும் ரொம்ப சூப்பராகவும் இருந்ததுங்க. அதே மாதிரி பஞ்சபட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு வேலைக்கு போய் நான் ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது வேறு ஒரு வேலைக்கு செல்லும்போது ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. என்ன மாதிரி நிர்பந்தம்னா, அந்த படுபட்சி நாளில் வந்து நான் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த கம்பெனியில் போய் நான் ஜாயின் பண்ணேன். அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி வச்சதே என் லைஃப் டைமில் வந்து அந்த படுபட்சிங்கிறது வந்து அது ரொம்ப மோசமான ஒரு நாள். அன்னைக்கு போய் அதை ஜாயின் பண்ணி வாழ்நாளில் வந்து அந்த மாதிரி கஷ்டத்தை அந்த கம்பெனியில் இருந்த மாதிரி கஷ்டத்தை நான் அனுபவிச்சதே கிடையாது. அவ்வளோ டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து கொடுத்துச்சு அந்த கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்துலேயும் வந்து பெரிய சரிவை கொடுத்துச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த கம்பெனி விட்டு வெளில வரும்போது நிறைய சம் லேக்ஸ் வந்து நம்ம விட்டுட்டு வர மாதிரியான சூழ்நிலை உருவாக்கிடுச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ காசு போயிடுச்சு. ஸோ என்னோட பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்து. ஸோ இந்த படுபட்சி காலகட்டத்தில் வந்து நம்ம எதுவுமே செய்யக்கூடாதுங்கிறத வந்து உணர்த்தினதும் அதுதான். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்களும் வந்து ஒரு பூஜை புனஸ்காரங்கள் செய்யும்போதோ இல்லை காலையில் வந்து ஒரு புத்தாண்டு இது பண்ணும்போதோ அந்த பட்சியை வச்சு நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வைப் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ உங்களது வெற்றிகளை தீர்மானிக்கிறது வந்து உங்களது பஞ்சபட்சி. அது எப்படி பார்க்கணுன்னா, உங்களது நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரத்துக்கான பட்சிகள் நிறையா இருக்குங்க. ஸோ அந்த பஞ்சபட்சிகள்ன்றது நிறைய புக்ஸ் விற்கிது வெளியில், வாங்கி படிங்க. இந்த கோட்டையூர் சுப்பிரமணியன் அவர்கிட்ட இதெல்லாம் புக்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நல்லாயிருக்கும் அந்த புக்கும். ஸோ அந்த மாதிரி புக்ஸை வந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து அடுத்த லெவலில் வந்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதோடைய விஷயங்கள் என்னன்றது உங்களுக்கே புரியும். ஸோ கண்டிப்பாக அது வந்து பயிற்சி பண்ணி பாருங்கள். வாழ்நாளில் இது அப்ளை பண்ணும்போது இது கொடுக்குற மாதிரி சக்ஸஸ் வந்து வேறு எதுவும் கொடுக்கறதில்ல. ஸோ பஞ்சபட்சியை கடைபிடிங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.